கிமு 2900 ஆண்டுகளுக்கு முன்பு நகர வாழ்க்கை வாழ்ந்த சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தை தங்களுடைய நாகரிகம் என்று உரிமை கோருவது அப்பட்டமான ஒரு மோசடி, பொய், பித்தலாட்டம். பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கக்கூடிய ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மொழி, ஒரே பண்பாடு. வேதநாகர வேதம் என்றாலே 4 வர்ணங்கள், 4 வர்ணங்கள் என்றாலே பல ஆயிரம் சாதிகள், பல ஆயிரம் சாதிகள் என்றாலே அதில் ஏற்றத்தாழ்வுகள். ஒரு இழிவான ஒரு நாகரிகத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய இந்த முயற்சி தான். சிந்துவெளி சமவெளி நாகரிகம் எப்படி ஒரு நகர நாகரிகமாக இருந்ததோ அது போலவே கீழடி நாகரிகமும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வேத நாகரிகத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் கீழடியை வேத நாகரிகத்துக்கு எதிராக, பொய்யாக கட்டமைக்கப்படும் சரஸ்வதி நாகரிகத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி, வேத நாகரிகத்தை துரத்தி அடி, இந்திய வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து திருத்தி எழுதும் போர் முழக்கம், அதாவது தமிழகத்திலிருந்து திருத்தி எழுதும் போர் முழக்கம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி தஞ்சையில் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக தமிழ் மக்கள் இசை விழா நடைபெற உள்ளது. இது மக்கள் கலை இலக்கிய கழகம் நடத்தும் 15வது தமிழ் மக்கள் இசை விழா. நண்பர்களே, இந்த முழக்கத்தில் உள்ள வேத நாகரிகத்தை துரத்தியடி, இது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வேத நாகரிகத்தை நிலைநிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும், தில்லுமுள்ளு வேலைகளையும் செய்து வருகிறது. கிமு 2900 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆரியர்கள் வாழ்ந்த கிமு 1500 ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஆரிய நாகரிகமாக, அதாவது சரஸ்வதி நாகரிகமாக உயர்த்துவதற்கு வரலாற்றை திரித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்தமான்ல வாழ்கிற பழங்குடி மக்கள் அல்லது ஆப்பிரிக்க நாடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்களை டெல்லியிலோ சென்னையிலோ கொண்டு வந்து வைத்து அவர்கள் இந்த நாகரிகம் எங்களுடைய இருந்து உரிமை கோரினால் எப்படி இருக்குமோ அது போலத்தான் நாடோடிகளாக வாழ்ந்த, நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த ஆரியர்கள், கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆரியர்கள் கிமு 2900 ஆண்டுகளுக்கு முன்பு நகர வாழ்க்கை வாழ்ந்த சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தை தங்களுடைய நாகரிகம் என்று உரிமை கோருவது அப்பட்டமான ஒரு மோசடி, பொய், பித்தலாட்டம். இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கக்கூடிய ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, இதற்காகத்தான் இந்த வேத நாகரிகத்தை அவர்கள் புகுத்துகிறார்கள். வேதம் என்றாலே 4 வர்ணங்கள், 4 வர்ணங்கள் என்றாலே பல ஆயிரம் சாதிகள், பல ஆயிரம் சாதிகள் என்றாலே அதிலே ஏற்றத்தாழ்வுகள், ஏற்றத்தாழ்வுகள் என்றாலே அதிலே தீண்டாமை, கல்வி மறுப்பு, இப்படி எண்ணற்ற பாகுபாடுகளை நாம் காண முடியும். இதுதான் வேத நாகரிகத்தினுடைய அடிப்படை அம்சம். இதை நீங்கள் எங்கு தேடினாலும் இந்த விவரங்கள் கிடைக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு வேத நாகரிகம், ஒரு இழிவான ஒரு நாகரிகத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய இந்த முயற்சி தான் சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய வேத நாகரிகம். இந்த பித்தலாட்டத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நமது வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் அண்மையில் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு முடிவுகள் அதை உறுதி செய்கின்றன. எதை? சிந்துவெளி சமவெளி நாகரிகம் எப்படி ஒரு நகர நாகரிகமாக இருந்ததோ அது போலவே கீழடி நாகரிகமும் ஒரு நகர நாகரிகமாக இருந்துள்ளது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களுடைய மரபணுவும் கீழடி போன்ற தமிழகத்திலே வாழுகின்ற திராவிட இனம் சார்ந்த அல்லது திராவிட கருத்தியல் சார்ந்த மக்களுடைய மரபணுவும் ஒன்றுதான் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களுடைய மரபணுக்களும் ஆரியர்கள் வந்ததாக சொல்லப்படும் மத்திய ஐரோப்பா அங்கே இருக்கின்ற மக்களுடைய மரபணுவும் ஒன்று அல்ல. அதாவது சிந்து சமவெளி நகர மக்களுடைய மரபணுவும் ஆரியர்களுடைய பார்ப்பனருடைய மரபணுவும் வேறு வேறு என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆக அவர்களுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. மாறாக கீழடி மக்களாகிய தமிழக மக்களுக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. சிந்து சமவெளியும் கீழடி நாகரிகமும் நம்மளுடைய நாகரிகம். இந்த உண்மையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வேத நாகரிகத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் கீழடியை ஒரு ஆயுதமாக எடுக்க வேண்டும். அண்மையில் கிடைத்துள்ள ஒரு நவீன ஆயுதம் தான் கீழடி அகழ்வாய்வு முடிவுகள்.
அதை நாம் கையில் எடுக்க வேண்டும், அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தஞ்சையிலே மக்கள் கலை இயக்கம் சார்பாக இந்த தமிழ் மக்கள் இசை விழாவை நடத்துகிறோம். எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக, கல்வி முறைகேடுகளுக்கு எதிராக, நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கல்வி அமைச்சரை பதவி விலக செய்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியையும் இந்த இளைஞர்கள் இந்தியாவிலே செய்ய வேண்டியிருக்கிறது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை நாம் செய்யவில்லை என்றால் நாம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு நம்முடைய வரலாறு பின்னோக்கி இழுக்கப்படும். நாம் மீண்டும் சட்ட ரீதியாக அடிமையாக்கப்படுவோம். எனவே அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இத்தகைய வேத நாகரிகத்துக்கு எதிராக, பொய்யாக கட்டமைக்கப்படும் சரஸ்வதி நாகரிகத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாம் பண்பாட்டு துறையிலும் களமிறங்க வேண்டும், போராட வேண்டும். அதற்கு ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் தமிழ் மக்கள் இசை விழா நடத்தப்படுகிறது. இந்த தமிழ் மக்கள் இசை விழாவிற்கு தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான உழைக்கும் மக்கள் அதை நோக்கி வர வேண்டும். அந்த விழாவை காண வேண்டும், ஆதரவு தர வேண்டும். இயன்ற அளவுக்கு முடிந்தவர்கள் நிதி கொடுத்து இந்த விழா வெற்றி பெற உதவி செய்ய வேண்டும் என்று மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.